உலகிலுள்ள அத்துணை உயிர்களுக்கும் காதல் என்று ஒன்று உண்டு. காதல் என்று ஒன்று இருந்தாலும் கூட அதற்காக ஒரு நாளை ஒதுக்கி காதலர் தினம் என்று கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் என்று கூற வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது, ஆசை கொள்கிறது. ஆனால் நான் இந்த வருடம் மட்டுமல்ல, கடந்த 6 வருடங்களாக அதை சொல்வதில்லை, இனிமேலும் சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் 2019 பிப்ரவரி 14ஆம் தேதி உலகமே காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, காதலர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய நாட்டில் 40 வீரர்கள் காதல் ததும்ப, அவர்கள் மனதிலும் அன்று காதல் ததும்பி இருக்கும் தானே. பிப்ரவரி 14 அவனுக்காக ஒருத்தி மனைவியாகவோ காதலியாகவோ நிச்சயம் இருந்திருப்பாள். அந்த காதல் நினைவுகளோடு புல்வாமா என்னும் ஊரிலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது 200 கிலோ வெடிமருந்துகளுடன் ஒரு காரிலே வந்து அவர்களுடைய கனவை சிதைத்து வெடித்து சிதற வைத்தார்கள் சிலர். அவர்களும் சிதறினார்கள், அவர்களையும் சிதற வைத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சியில் இருக்கின்ற ஒருவருக்கு வாழ்த்துக்களையும் தோளையும் கொடுப்பதை விட 40 குடும்பத்தில் உள்ளவர்களின் வருத்தத்திற்கு தோள் கொடுப்பதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுமே எனக்கு பெரிதாகப்படுகிறது. ஆகவே இன்று காதலர் தினம் எனக்கு முக்கியமாக படவில்லை. எனக்கு மற்றவர்கள் கொண்டாடலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் அதை குற்றம் சொல்லவில்லை. எனக்கு அது பெரிதாக படவில்லை. எனக்குள்ளும் காதல் இப்பொழுது ஊறிக்கொண்டிருந்தாலும் கூட, ததும்பிக் கொண்டிருந்தாலும் கூட, அதை என் மனதிற்குள்ளேயே ஒரு ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு அவர்களுடைய துக்கத்தில், அவர்களுடைய குடும்பத்தினர்களின் வருத்தத்தில் நான் பங்கு கொள்வதிலே இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு தோள் கொடுப்பது தான் ஒரு நல்ல மனித பண்பாக இருக்கும் என்று கூறி, இன்று புல்வாமா தாக்குதலிலே இறந்து போன அந்த 40 வீரர்களுடைய தியாகத்திற்கு மரியாதை கொடுத்து அவர்களை நினைப்பதுவே சிறந்த ஒரு மரியாதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.